ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நம்ம ஆப்டிடியூட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் ஆன் ஆப்டிடியூட் டாப்பிக்கோட போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அன்அகாடமியில் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு எஜுகேட்டரும் ஒரு கன்சர்ன் டாபிக் எடுத்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, சப்ஜெக்ட்ஸும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் கோர்சஸ். ஒரு சப்ஜெக்ட்லையும் வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபுல் டாபிக் கம்ப்ளீஷன் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நமக்கு தெரியும் குரூப் 1 பிலிம்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்காக டார்கெட் 140+ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது 4 மணிக்கு இந்த டெஸ்ட் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MCQ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எஜுகேட்டர்ஸ் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் பார்த்து டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. 8 o'clock ஈவினிங் 8 o'clock 20 கொஸ்டின் 20 minutes ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு அன்அகாடமி ஆப்பில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஸோ எந்த மாதம் வேணுமோ அந்த மாதம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதத்துக்கு சூஸ் பண்ணிவிட்டு 10% ஆஃபருக்கு கோம்லன்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ண 10% ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு 10% தினமும் நீங்கள் பார்க்குற அந்த வியூ பாயிண்ட்ஸுக்கு வந்து அதை வச்சு நீங்கள் 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் மாதம் தவணை முறையில் 525 ரூபாயில் எல்லா எஜுகேட்டர் கிளாஸஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shuttlecock used for playing badminton has a shape of combination of. Shuttlecock அதாவது ஒரு இறகு பந்து இருக்கு இல்லையா, ஷட்டில் காக் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன உருவம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன வடிவத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. A shuttlecock used for playing badminton has a shape of combination of what? Hemisphere and a cone, sphere and a cone, cylinder and a sphere, frustum of a cone and a hemisphere. அரைக்கோளம் மற்றும் கூம்பு, கோளம் மற்றும் கூம்பு, உருளை மற்றும் கோளம், கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன் அண்ட் அ ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எப்படி இருக்கும் இறகு பந்து? ஸோ இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்து அதுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி வந்துருக்கும் அந்த கார்க். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன், ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன், இது வந்து ஹெமிஸ்பியர். அப்போ கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம். ஸோ அடுத்தா பாருங்க, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின். நமக்கு இது வந்து சிலபஸ் இல்லைனாலும் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 20 இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரேஞ்ச் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த வேல்யூல மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 20. அப்போ 20 மைனஸ் 1, அப்போ ரேஞ்ச் வந்து 90. ஓகேங்களா? அப்போ ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் 20 மைனஸ் 1, ஸோ 19 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ண போதும். ஸோ நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், அதாவது ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. அடுத்தா பாருங்க, 280 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஆஃப் விச் 252 பாஸ்ட். அதில் வந்து 252 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. த ஃபெயில்டு பர்சன்டேஜ் இஸ் அப்படின்னா தேர்ச்சி பெறாதவர்களுடைய சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 280 கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 280 பேர் வந்து பாஸ், 280 பாஸ், 280 வந்து இது அப்பியர்டு, அப்பியர்டு. ஓகேங்களா? சமயம் 252 வந்து என்னது உங்களுக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபெயில் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபெயில் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்? 280 மைனஸ் 252. ஏன்னா இவங்க பாஸ் ஆனவங்க, அப்போ இதில் முழுமையான 280ல் 252 பாஸ்னா மீதி பேர் ஃபெயிலு. அப்போ ஃபெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 அப்படின்னு வரும். 28 பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அந்த 28 பேருக்கு நம்ம என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ 28 divided by
280 into 100. ஓகேங்களா? ஸோ அடிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 10%. ஸோ 10% வந்து ஃபெயிலு, அதே மாதிரி 90% வந்து பாஸ். அப்போ ஸோ இதுக்கான ஆன்சர் சி ஆப்ஷன் 10%. அடுத்தா பாருங்க, எல்சிஎம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் 35, 42, 30, a square c cube b, a cube c b square, a c square b cube. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீ எல்சிஎம் எடுங்க. 35, 42, 30க்கு எல்சிஎம் எடுங்க. $35, 42, 30. So 5 times 7, 42, 6. So அப்போ வந்து உங்களுக்கு 35 இல்லை 30 into 7 கூட போடலாம். 210 சொல்லிட்டு உங்களுக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சோம். 210 எதுலையா இருக்கா? ஓகே, ரெண்டுத்துல 210 இருக்கு. அப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ எல்சிஎம் 210 கண்டுபிடிச்சாச்சு. எப்பப்பெல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூல ஏ ஸ்கொயர் சி கியூப் பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூல என்னெல்லாம் இருக்கோ, ஸோ அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது பண்ணும் லைக் ஹையஸ்ட் வந்து நம்ம எடுக்கணும், பவர் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். அப்போ ஏல பாருங்க, எது ஹையஸ்ட் பவர்? ஏ கியூப் தான் ஹையஸ்ட் பவர். நெக்ஸ்ட் பாருங்க, பில பாருங்க, பி கியூப் தான் ஹையஸ்ட் பவர். நெக்ஸ்ட் சில பாருங்க, இங்க சி கியூப் இருக்கு. அப்போ சி கியூப் தான் ஹையஸ்ட் பவர். அப்போ இதுதான் எல்சிஎம். என்னது? 210 ஏ கியூப் பி கியூப் சி கியூப். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் வந்து 210 ஏ கியூப் பி கியூப் சி கியூப். ஓகே, ஸோ அடுத்த பாருங்க, ரமேஷ் அண்ட் மீனா divide a sum of rupees 25,000 in the ratio 3:2 respectively. If 5,000 is added to each of their shares, what is the new ratio Meena and Ramesh share? என்ன சொல்றாங்க, ஒரு அமௌண்ட் இருக்கு 25,000, அதை வந்து பிரிச்சு கொடுத்துறாங்க 3:2 ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இந்த விகிதத்தில் வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. யாருக்கு? ரமேஷுக்கும் மீனாக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகே, அந்த தொகையில மறுபடியும் இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுத்துல மறுபடியும் இவங்க வந்து 25,000 பிரிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் 5,000 கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்களுடைய புதிய ரேஷியோ என்ன? மீனாக்கும் ரமேஷுக்கும் உள்ள புதிய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. எப்பயுமே இது மாதிரி வந்து ஷேர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஸோ கொடுத்துருக்க அந்த தொகை என்னது? டோட்டல் divided by sum of ratio. ஸோ டோட்டல் என்ன? இங்கே எவ்வளோ ரூபாய்? 25,000 ரூபாய். ஸோ ரமேஷ் மீனா, ஸோ என்ன ரேஷியோ? 3:2. அப்போ சம் ஆஃப் ரேஷியோ 3 + 5, சாரி 3 + 2 5. ஸோ அடிங்க. அப்போ வந்து உங்களுக்கு 5,000, அதாவது ஒரு யூனிட் 5,000னா ரமேஷ் மீனா, ஸோ இது 3 யூனிட், இது 2 யூனிட். இதில் நம்ம வந்து 5,000 மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னா இது வந்து ரமேஷுக்கு வந்து 15,000, மீனாக்கு வந்து 10,000 வந்து கொடுத்துருக்காங்க. ரமேஷுக்கு 15,000, மீனாக்கு 10,000. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது வரைக்கும் கரெக்ட். இது வரைக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. டேரெக்டாக அவங்க வந்து மீனாவுடைய வேல்யூன்னு ரமேஷோட வேல்யூன்னு நம்ம அதை போட்டலாம். ஆனால் என்ன சொன்னாங்க, மறுபடியும் 5,000 ரூபாய் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ மறுபடியும் ரமேஷ் மீனா, ஸோ 5,000 ஆட் பண்ணும்போது இது எவ்வளோ ஆகும்? 20,000 ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ளஸ் 5,000 போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 15,000 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ரேஷியோ எடுங்க. ஸோ இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன ஆகுது? 0 அடைஞ்சிருமா? ஸோ 4:3 ரேஷியோ. அப்போ ரமேஷ் மீனா, ஸோ புதிய ரேஷியோ விகிதம் என்ன? 4:3. ஸோ கொஸ்டின் ஆன்சர் பாருங்க, 4:3 இருக்கா? 4:3 இருக்கா?
ஆனால் இது கிடையாது ஆன்சர். அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த நியூ ரேஷியோ ஆஃப் மீனா அண்ட் ரமேஷ்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், இதுதான் எடுக்கணும். மீனாவுடைய ரேஷியோ 3, ரமேஷுடைய ரேஷியோ 4. அப்போ மீனா அண்ட் ரமேஷ், அப்போ 3:4. இது நம்ம கவனமாக பார்க்கணும். டக்குன்னு கிடைச்ச உடனே நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்த உடனே 4:3 உடனே டக்குன்னு அதை போட்டுருவோம். அவங்க கேட்கறது வந்து மீனாக்கும் ரமேஷுக்கும் உள்ள விகிதம் என்ன, 3:4. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 3:4. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the area of a semicircle whose radius is 28 cm. ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் ஃபார்மா தெரிஞ்சா போதும். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள்னா, ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr², ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் πr²/2. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, ஆருடைய வேல்யூ கொடுத்தாச்சு, ஆருடைய வேல்யூ 28 கொடுத்தாச்சு. அப்போ இதுடைய ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 22/7, ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 2, 28. ஸோ 4 times 11, அப்போ 44 into 28. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1232 வரும். ஓகே, 1200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒன்றுமே இல்லைங்க, இது நார்மல் சம் தான். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், அப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா πr²/2. ஸோ இது ஆர் வேல்யூ 28 கொடுத்தாச்சு, டைரக்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்த சம் பாருங்க. LSA of a cube of a side 12 cm is. அதாவது கியூப் இருக்குல்ல, கனசதுரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கியூபுடைய சைடு வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். எப்படி வந்து ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்குமே காமனோ அதே மாதிரி தான் கியூப் வந்து அதுக்கு சைடு வந்து எல்லாத்துக்குமே காமன். அப்போ ஏவுடைய வேல்யூ 12. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறேன்னா LSA என்னன்னு கேட்குறாங்க, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் பக்க பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ LSA of a cube ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போட்டுடலாம். LSA of a cube ஃபார்முலா என்ன, 4 into a². இதே TSA of a cube கேட்டாங்கன்னா 6a². ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஏவுடைய வேல்யூ கொடுத்தாச்சு, ஏவுடைய வேல்யூ 12. அப்போ 4 into 12². ஓகேங்களா? ஸோ 4 into 12². அப்போ இதை நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? அப்போ LSF கியூப் வந்து என்னது, ஸோ 4a². LSF கியூப் வந்து 4a², TSF கியூப் வந்து 6a². ஓகேங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதே வேல்யூ a = 12, இதுக்கு TSA என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் டிஸ்பிளே டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, a cone of a height 24 cm is made up of modeling clay. A child reshapes it in the form of cylinder of same radius as cone. Find the height of a cylinder. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் என்ன? அப்ப கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இது மேல போடுறேன். ஒரு கோன் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு கோன் இருக்கு. இந்த கோனுடைய ஹைட் வந்து உங்களுக்கு என்னது 24 சென்டிமீட்டர். இது வந்து களிமண்ணால ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த களிமண்ணால மறுபடியும் அதை உடச்சி மறுபடியும் பிடிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த களிமண்ணை மறுபடியும் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, உருளையா மாத்திருக்கு, சிலிண்டரா மாத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே ரேடியஸ், இதுக்கு என்ன ரேடியஸோ அதே ரேடியஸ் தான் இதுக்கு.
அப்படின்னா இதுக்கான ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒரு ஒரு மாடல்ல இருந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாடலுக்கு மாற்றும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்டாலே நீங்க எந்த ஃபார்முலா எழுதுனா வால்யூம் ஃபார்முலா எழுதணும். வால்யூம் ஆஃப் அ கோன், வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் அ கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் அ கோன் என்ன? 1/3 pi r square h. வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் அவ்வளோதான், pi r square h. pi r square h. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பை கேன்சல் பண்ணிட்டேன். எதுக்கு 20/7 அதெல்லாம் வேலை பண்ணுறேன், கேன்சல் பண்ணிச்சு. ரேடியஸ் ரெண்டுத்துக்குமே சேமா, அப்போ இது ஒன்றா இருந்தால் இது ஒன்று, அப்போ என்ன இது இதுவும் கேன்சல். இதுக்குள்ள ஹைட் இது என்ன சொல்கிறாங்க 24. இது கோனுக்குள்ள ஹைட் வந்து 24. அப்போ 1/3 பேலன்ஸ் என்னது 24 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே பேலன்ஸ் ஹெச் தான் இருக்கும். அப்போ இது எத்தனை டைம்ஸ் போகும்? 8 டைம்ஸ். அப்போ height is equal to 8 centimeter. எதிரி ஹைட்டு, இந்த சிலிண்டருடைய ஹைட் வந்து நமக்கு என்னது 8 centimeter. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு இதுல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு, ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அந்த சமயத்துல எந்த வடிவமோ அந்த வடிவத்துக்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் அ கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். இப்போ வால்யூம் ஆஃப் அ கோன் வந்து 1/3 pi r square h, அதே வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் pi r square h. ஆர் சேம்ன்றதால ஆர் கேன்சல் பண்ணாச்சு, பையை கேன்சல் பண்ணாச்சு. ஸோ இந்த சைடு ஹெச் தெரியல, சிலிண்டருக்கு ஹெச் தெரியல. இந்த சைடு ஹெச்டி வேல்யூ நமக்கு 24 தெரியுது. ஸோ இன்னொன்று வந்து 1/3 இருக்கணும். அப்போ 1/3 வந்து 3 வந்து என்னது 24 கேன்சல் பண்ணிட்டு நமக்கு பேலன்ஸ் வந்து 8 கிடைக்கும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சம்மோட நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் இதை பேஸ் பண்ணி, அதாவது இது மாதிரி நிறைய குரூப் ஒன்னுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணினா ஏரியா அண்ட் வால்யூம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளாஸ் வந்து நிறைய அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி இந்த ஏரியா அண்ட் வால்யூம் பேஸ் பண்ணி அடிப்படையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 6th இந்த அடிப்படைன்னு சொல்கிற ஒரு பேட்ச் கோர்ஸ் அன்அகாடமி ப்ளஸில் 6th வந்து 10th வரைக்கும் கூடிய ஃபுல் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க அன்அகாடமியில். ஸோ ஏற்கனவே மாதிரி அன்அகாடமி ப்ளஸ் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சுன்னா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் ப்ளஸ் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கோமரின்னு சொல்கிற ரெஃபர் கோட், ஸோ 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்.